வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்ணாமலைஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதாவது கோவை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா, மிக மிக சொற்பமான ஓட்டு வித்தியாசத்துல தான் அவர் வந்து தோத்துருக்கிறாரு. இது ஒரு தோல்வின்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா, அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, காசு பணம் எந்த அளவுக்கு வந்து விளையாடுச்சுங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஓட்டுக்கு காசு குடுத்துதான் இல்ல அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா, அண்ணாமலைஜி வந்து அப்படி இல்ல. அதாவது பாஜகவ பொறுத்தளவு வந்து அப்படி ஒரு சூழல் வந்து இல்ல. எல்லாருக்குமே வந்து புத்தாம் பொதுவா தான். அதாவது காசே இல்லாம தான் வந்து எலெக்ஷன்ல வந்து ஓட்டு கேட்டா இருந்தாலும் சரி, இந்த எலெக்ஷனா இருந்தாலும் சரி, பாஜகவ பொறுத்தளவு 10 காசு யாருக்கும் குடுக்கல. ஆனா மற்றவங்க அப்படி கிடையாது. காசு, பணம் சின்ன ஏதோ குடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை வந்து அண்ணாமலைஜி சொல்லியிருக்காரு. ஒரு ஜாக்பாட் அடிச்சாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்திய மந்திரி ஆனாலும் ஏன்னா எல்முருகனுக்கு இப்படித்தானே குடுத்தாங்க. மத்திய மந்திரி பதவி குடுத்தாங்கல்ல. அந்த மாரி வந்து அண்ணாமலை குடுக்க மாட்டாங்களா? குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால நம்ம எதையுமே வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தோம்னா, காலங்கள் வந்து நல்ல ஒரு பதில் சொல்லும். ஏன்னா இவ்வளவு இதுக்கு முன்னால வந்து இதே கோயம்புத்தூர்லயே வந்து அந்த அளவுக்குலாம் வந்து எம்பிலாம் யாரும் இல்லையே. ஜெயிக்கலையே யாரும். ஒரு வெற்றிய தழுவலையே. ஆனா இந்த அளவுக்கு வந்து வெற்றி இல்லைன்னாலும், இது ஒரு மறைமுகமான வெற்றி தான். ஏன்னா ஓட்டு வித்தியாசங்கள் நெறைய இருக்கு. அதாவது வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப சொற்பமான ஓட்டு தான். ஒண்ணும் பெரிய வித்தியாசமாலாம் ஒண்ணும் தெரியல. ஒரு 50,000 ஓட்டோ, 40,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்துருக்கிறாரு அவ்வளவுதான். ஆனாலும் மக்கள் வந்து அண்ணாமலை வச்சு ஒரு நம்பிக்கையின் பேரால வந்து இத்தனை ஓட்டு வித்தியாசத்துல வந்து அவர் வந்து ஓட்டு அளிச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதனால வந்து அவர் சொல்லியிருக்காரு, கோவை மக்களுக்கு வந்து இரட்டிப்பா நான் செய்ய வேண்டியதை செய்வேன்னு இருக்காரு. அப்படின்னா அவருக்கு வந்து பலவிதமான விஷயங்கள் வந்து தெரிய வருது. அதாவது மந்திரி பதவியே நாளைக்கு கொடுத்துட்டாலும் நல்லது செய்யறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் ஒரு நல்ல பதில் சொல்லும். அண்ணாமலைஜி வந்து ஒரு மந்திரியாகணும் தான் நாமளும் நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிபோகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம். ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.